வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நேற்று வந்துட்டு ஏஜஸ் ஆஃப் லிட்ரரி ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லியிருக்கும்போது 1798 ப்ரீலியூடு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொமான்டிக் ஏஜ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தோம். பட் சின்ன கரெக்ஷன், அதில் 1798 ரிலீஸ் ஆனது லிரிக்கல் பேலட்ஸ். 1798 லிரிக்கல் பேலட்ஸ் தான் நிறைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கரெக்ஷன் சொன்ன சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ அடுத்து இப்போ இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் போயம்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இப்போ நம்மளோட வீடியோ பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இதுக்கான நிறைய இன்ஃப்ளூயன்ஷியனான மோட்டிவேஷ்னல் மெசேஜ் சொல்லணும் அப்படின்றது தான் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. லைஃப் லெசன்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் நான் சிலபஸ்க்குள்ளே போனேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, டிஎன் டெட்டு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது எல்லாத்துக்குமே ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய சில டைப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் போயம்ஸ் இதை தான் நம்ம பொயட்ரியில் பார்க்க போகிறோம். ஸோ பொயட்ரி அப்படிங்கிறது வந்து பொயட்ரி இல்லாமல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்னே சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு முக்கியமான ஒரு ரைட்டராக ஒரு பொயட் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஜானர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொயட்ரி தான். ஏன்னா எல்லா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டும் இந்த பொயட்ரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொயட்ரியை வந்து நம்ம த்ரூ பண்ணி, அதாவது கோ த்ரூ பண்ணி அதோட வெர்ஸு, அதோட மீட்டர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்போது போம் கேட்டகரிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லைன்ஸ்: கப்லட் 2 line poem, tercet 3 line poem, and also known as haiku. Haiku Japanese form. Haiku அப்படிங்கிறது வந்து ஜப்பானீஸ் ஃபார்ம். ஸோ மொத்தம் 17 syllable இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் 5 syllable, செகண்ட் லைன் 7 syllable, அடுத்து தேர்ட் லைன்லேயும் 5 syllable, மொத்தம் 17 syllable. ஸோ குவாட்ரைன் 4 lines poem, சின்குவான் 5 lines poem, லைமரிக் ஹியூமரஸ் 8 line poem, செஸ்டட் 6 lines poem, அடுத்து சானட் அப்படிங்கிறது வந்து 14 line poem. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமாக நம்ம கப்லெட் வந்து 2 line poem அப்படின்றது தெரியும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருக்குறள் எடுத்துக்கலாம் தமிழில். ஸோ அடுத்து டெர்செட் அப்படிங்கும்போது ஹைக்கூ வந்து ஜப்பானீஸ் வெர்ஸ், அதோட இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து தமிழ்லையும் ஹைக்கூ, நிறைய ஹைக்கூ கவிதைகள் அப்படிங்கிறது நிறைய வந்திருக்கு. அடுத்து குவாட்ரைன் 4 lines போயமை பொறுத்த வரைக்கும் மீட்டர், அதாவது மெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ரைமிங் ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு 2 linesக்கு ஐடென்டிக்கலாகவும், அடுத்து தேர்ட் ஃபோர்த் லைன் ஐடென்டிக்கலாகும். அதாவது ஏபி இல்லை ஏஏபிபி, ஏசிபிடி, இதெல்லாம் வந்து ரைமிங் ஸ்கீம்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சானட் அண்ட் இட்ஸ் டைப்பு. ஸோ 2 types ஆஃப் சானட்: பெட்ராச்சியன் சானட், ஷேக்ஸ்பியர் ஆன் இட்டாலியன் சானட் சொல்லுவாங்க. ஸோ பெட்ராச்சியனில் பார்த்தீங்கன்னா 8 or 9 lines ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் இருக்கும். அது ஆர்குமெண்டேட்டிவ், ஏதாவது கொஸ்டினை யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டான்ஸாக அதோட ஆன்சர் ஆகும், அதோட சஜஷனாகவும் இருக்கலாம். இதுக்கு வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ, ஏபிபிஏ, சிடிஇ. அடுத்து ஷேக்ஸ்பியர் சொனட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 14 lines ஃபஸ்ட்டு 14 lines இருக்கும், 3 குவார்டைனாக இருக்கும். அந்த 14 lines 3 குவார்டைன் அப்படின்னா என்னென்னா 4 into 3 12. லாஸ்ட்டில் மட்டும் ரைமிங் கப்லெட் லாஸ்ட்டு 2 linesல இருக்கும், அதை ஹீரோயிக் கப்லெட்னு சொல்லலாம். ரைமிங் ஸ்கீம் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அண்ட் சானட் பார்த்தீங்க, ஷேக்ஸ்பியர் அண்ட் சானட் எப்படி இருக்குன்னா ஏபி, சிடி, இஎஃப், ஜிஜி. இப்போ ரைமிங் கப்லெட் மட்டும் ஒரே வேர்ஸாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸு, 2 சானட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சானட்டுக்கு ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஷியலாக நம்ம அப்புறம் இங்கிலீஷில் வந்து கொண்டு வந்தது வந்து ஷேக்ஸ்பியர்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 300 above சானட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வில்லாநெல்லே அப்படின்ற ப்ரொனன்சியேஷனில் வர்றது, இது ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் போயம். 19 lines இருக்கும் அந்த போயத்தில். மோஸ்ட் ப்ராமினென்ட்லி நாட் யூஸ்டு இன் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னே சொல்லலாம். பட் பாஸ்டோரல் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷெப்பர்டு அந்த பாயிண்டில், அதாவது லைஃப் லைன் பேசிஸில் ஒரு புவர் பீப்புளோடதை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். 15 lines as a டெர்செட்னா 5 into 3. ஸோ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டெர்செட் 3 லைனாக 5 ஸ்டான்ஸாக வந்துடும். அடுத்து லாஸ்ட் வந்து 4 lines as a குவாட்ரைன், லாஸ்ட்டு 4 lines. ஸோ ஏபிஏ
டெர்செட் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டும் தேர்ட் லைனும் சேமாக இருக்கும், செகண்ட் லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு 5 ஸ்டான்ஸாக வந்துடும். அடுத்து ஏபிஏ அப்படிங்கிறது ஏபிஏங்கிறது குவாட்ரைன். ஸோ அடுத்து ஹைக்கூ அண்டு சின்குவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஸ்லைடில் பார்த்தோம். ஹைக்கூ வந்து இன்ட்ரொடியூஸ்டு இன் 17th century ஜப்பானில். ஸோ நேச்சர் போயம்ஸ் மேக்ஸிமம் அது ஒரு நேச்சர் போயமாக இருக்கும். இமேஜினேஷன் ஹைக்கூவோட இமேஜினேஷன் வைல்டாக இருக்கிறதுனால தான் 3 லைன்ஸில் ஒரு கான்செப்டை சொல்ல முடியும். ஸோ 5 சிலபல் அப்படிங்கிறது 17 லைன்ஸ் இருக்கும். அதில் 17 சிலபிள்ஸ் இருக்கும், 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்குவான் போயம் வந்து 5 லைன் போயம். எக்ஸாம்பிளுக்கு ஹெலன் பை ஆலன் போ, எட்கர் ஆலன் போ. ஸோ அடுத்து எலிஜி அப்படின்னோன்னா லேக் ஆஃப் பர்டிகுலர் ரூல்ஸ், அதாவது பர்டிகுலர் ரூல்ஸ் கிடையாது எலிஜிக்கு. ஸோ ரைட்டிங் ஃபார் த டெத் ஆஃப் சம் ஒன், யாரோட டெத்தை மவுண்ட் பண்ணி எழுதுறது. ஸோ மெமரைசிங் ஆர் டெத் பர்சன் ஆர் மவுனிங் ஃபார் ஹிஸ் டெத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம தமிழில் வந்து நம்ம ஒப்பாரி பாடல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தாமஸ் கிரே எலிகி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட், அது எக்ஸாம்பிள், ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள். எலிகி ரிட்டன் இன் கண்ட்ரி சர்ச்யார்ட். ஸோ இதுக்கு பர்டிகுலர் ரூல்ஸ், ரைமிங் ஸ்கில், மெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லலாம். அடுத்து எபிகிராம் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் போயம் 1 or 2 லைன்ஸு, விட்டி ப்ராக்டிக்கல் போயம், ஐடியா சிங்கிள் ஐடியா என்ன கிளவர் வே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நரேட்டிவ் போயட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் அ போயம் யூஸ்வலி பேலட் இஸ் அ லாங் போயம். நரேட்டிவ் போயட்ரியில் வந்து நரேட் பண்ணி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, லாங் போயமாக இருக்கும். ஏபிசிடி லாஸ்ட் மட்டும் சிடி. எபிடாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆன் யுவர் கிரேவ் ஸ்டோன், ஒரு கிரேவ் ஸ்டோனில் எழுதுகிற ஒரு போயம், அதாவது இறந்தால் உங்களை டிஸ்கிரைப் பண்ணி எழுதுகிற ஒரு போயம். ஹியூமரஸ் நோ ரைமிங் ஸ்கீம். ஓட் அப்படிங்கிறது அட்ரஸ் டு எ பர்சன் ஆர் அ திங் டு க்ளோரிஃபை சம்திங், அந்த பர்சனையோ ஒரு திங்கையோ க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஓடுன்னு சொல்லலாம். பிண்டாரிக் ஓட், ஹொரேஷியன் ஓட்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது முக்கியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்துட்டு க்ரீக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நோ ரைமிங் ஸ்கீம், ஸ்டோப் அண்ட் ஆன்டி ஸ்டோப் இருக்கும். ஸோ அது எக்ஸாம்பிள் வந்து ஓடான் கிரேஷியன் ஓன் கிட்ஸு, ஓட் டு த நைட்டிங்கேல் சொல்லலாம். ஸோ அடுத்து பேலட், ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி, ஏபிசிடி அப்படிங்கிறது லாங் போயம்ஸு பேலட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பேலட்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் சாங்காக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெர்சா ரைமா அப்படிங்கிறது இட்டாலியன் வெர்ஸின் 3 ஸ்டான்ஸா. ஸோ 3 ஸ்டான்ஸாவில் ரைமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மரைனர் வந்து இந்த டெர்சா ரைமா யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அடுத்து வெர்சஸ் அண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஸ், பிளாங்க் வெர்ஸ்ன்னு 2 இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா நோ ரூல்ஸ் ஃபார் ஃப்ரீ வெர்ஸ். ஃப்ரீ வெர்ஸ்க்கு எந்த ரூல்ஸும் இருக்குது. நோ ரெகுலர் மெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், நோ பேட்டர்ன் அட் ஆல். ஸோ எந்த ரூல்ஸும் கிடையாது. மெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, ஷார்ட் சிலபல், லாங் சிலபல், ஸ்ட்ரெஸ்டு சிலபல், இந்த அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. பிளாங்க் வெர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்ரைமிங் வெர்ஸ் அன்ரைமிங்காக இருந்தால் கூட ஐஎம்பிக் பென்டாமீட்டர் 5 ஐஎம்பிக் பென்டாமீட்டரில் இருக்கும். ஒரு ரெகுலர் மெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ வெர்ஸ் மேக்ஸிமம் போயம்ஸ் வந்து இப்போல்லாம் நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஸில் வந்துடுது. ஸோ அந்த கான்செப்ட் பேசிஸாக வருதே தவிர வெர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரதில்லை. ஸோ அடுத்து எபிக் அண்ட் மாக் எபிக் போயட்ரி, லாங் நரேட்டிவ் போயம், காடை வந்து ஹீரோவாக வைக்கிறது, கிராண்ட் தீம் அண்ட் ஸ்டைலில் இருக்கும், கிராண்ட் மேனரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட்லாம் 12,011 லைன்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ அதுதான் வந்து எபிக் போயட்ரி. காடை வந்து மெயின் பண்ணுறது, அப்படி இல்லைனா ஒரு கிங்கை மீன் பண்ணி எழுதுறது. ஸோ மாக் எபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேப் ஆஃப் த லாக், ட்ரைவியல் தீம், அதை கிராண்டாக கொடுக்கறது. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனல், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோஸில் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஸோ லாஸ்ட்டாக ஒரு சஜஷன். ஸோ என்ன மாதிரியான வீடியோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ்வலி மெயினாக வேணும், ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணால் எனக்கு வந்து என்னோடய குவாலிட்டி அண்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னா, நம்ம வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலே போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத சொன்னால் என்னோடய நாலேஜ்லேருந்து, எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், those who are study for any exam about motivational content or about this content, so please specify. Thank you friends, thank you to all.